மேஜருக்கு பதில் சொல்லுவாங்க. அந்த செவுத்துல குருபோலையோட நட்பு நல்லா இருக்கணும்னு யார் எழுதுறா? அட மேஜர் சார், யாரெல்லாம் தன்னோட பேரையும் ஃப்ரெண்டோட பேரையும் எழுதுறாங்களோ அவங்களோட உறவு ரொம்ப நாள் இருக்கும். நீங்க தொடர்ந்து இங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சுவர்ல எழுதி இருக்கிறத அழிச்சிடணும். குருபோலே 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் அந்த சுவரை பெயிண்ட் அடிங்க. அட கோபப்படாதீங்க மேஜர் சார், நீங்க 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நாங்க 5 நிமிஷத்துல திரும்பி வந்துடுறோம். நாங்க ஒரே கணம் ஆல்பர்ட்டா வீட்ல இருந்து இங்க அடிக்கிறதுக்காக பெயிண்ட் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த சுவரு எவ்வளவு அழகான கலரா மாறப்போகுதுன்னு பாருங்க. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை வீடுதான். போலையும் பெயிண்ட் பண்றத உடனே ஸ்டாப் பண்ணுங்க. பெயிண்ட் இன்ன காமிங்க. உங்களுக்கு இன்விசிபிள் பெயிண்ட கொடுத்திருக்கான். அப்படின்னா நாம இந்த பெயிண்டை எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அந்த இடம்லாம் காணாம போயிடுமா போலே? அதோ அந்த செவுரு காணாம போன மாதிரி. இப்ப நாம மேஜரோட வீட்டு கதவை உடைச்சு அவரோட சாக்ஸ நாம திருட போறோம். நீங்க என்ன சொல்றீங்க? ஆஹா தலைவா, உங்களுக்கு எவ்வளவு குறைவான மூளை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. ஏன்னா செவுத்து கூட காது இருக்கும் தலைவா. ஆனா அந்த செவருக்கு கண் இருக்காதே. இந்த மேஜர் வீட்ல நாம திருடுறத யாரும் பார்க்கவே முடியாது. என்னது, மேஜர் சாருடைய பெட்ரூம்ல திருட்ட? அதோ பாருங்க திருட. செவரு எங்க போச்சு? பிஷும் பிஷும். இப்ப நடக்க போகுதே டிஷும் டிஷும். இங்க பாருடா என் செல்ல நண்பா, என்னுடைய உயிர் தோழா, உண்மையிலேயே இந்த மறையிற பெயிண்ட் ரொம்ப மோசமானதுடா. சீக்கிரமா வா, இத கொண்டு போய் ஆல்பர்ட்டா கிட்டயே ஒப்படைச்சிடலாம். வாழைப்பழ தோல் அப்ப கண்டிப்பா கீழே விழுந்துதான் ஆகணும். அடடா போலே, நீ இப்ப இங்க என்ன காரியத்தை பண்ணிட்டேன்னு பாருடா. போலே, அடே என் செல்ல நண்பா. குரு, நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்போ உன் கண்ணுக்கு தெரியல, நான் மறைஞ்சு போயிட்டேன்டா. எப்ப நான் ஷால் போட்டுக்கிறனோ அப்பதான் நான் எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியும் போல. குரு, நான் இப்பவே ஷால் கொண்டு வரேன். ஆனா நீங்க கண்ணுல பட்டாதானே நான் போத்தி விட முடியும். ஐடியா, இப்பவே இந்த செடி கொடியை என் உடம்பு முழுக்க சுத்திக்கிறேன். இங்க பாத்தியா, இத பார்த்து சரியா நீ என் கிட்ட வந்து பேசணும். என்ன? ஓகே குரு, நீங்க 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் 5 நிமிஷத்துல இங்க வந்துடுறேன். சரியா? அடடா, இந்த ஆடு இத சாப்பிடாம விடாது போல இருக்கு. ஆடு மட்டும் இந்த இலைய சாப்பிட்டுருச்சு, அப்புறம் போலே வலை என்ன பார்க்கவே முடியாது. இதுகிட்ட நான் சிக்கவே மாட்டேன். மாமா மீயா, அடடா, இந்த மாதிரி ஒரு ஓடுற செடி ஆல்பர்ட்டாவோட கிராண்ட்பா கிட்ட கூட இல்லையே. அடடா, யாராவது என்ன காப்பாத்துங்க. இந்த ஆட்டை யாராவது தடுத்து நிறுத்துங்க. அட போலே, காப்பாத்துடா. அட சாப்பிட்டாச்சு, அட சாப்பிட்டாச்சு, அட சாப்பிட்டாச்சுடா. குரு எங்க போனாரு? ஆளையே காணும். அத கூட போலே, அந்த சிகப்பு ஷாலை நான் போட்டுக்கிறேன். குரு, இந்த ரெட் கலர் ஷால போட்டுக்கிறது ரொம்ப நல்ல ஐடியா தான். இப்போதான் நீங்க கண்ணுக்கு தெரியுறீங்க. இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. என்ன போல இது? என்ன சத்தம் இது? யார் இப்படி உருமுறது? ஆஹா குரு, அந்த மாட்டை பாருங்க, உங்களை சந்திக்கிறதுக்காக வேகமா வருது. ஆகா,
அது என்ன சந்திக்க வரல போலே என்ன சந்துக்குள்ள வச்சு முட்டை வருது. சிகப்ப பார்த்தாலே மாடுக்கு முட்டை தோணும் போலே. ஐயா, இதெல்லாம் இந்த ரெட் ஷால்னால் தான் வந்தது. இப்ப நான் அந்த ரெட் ஷாலுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கறேன் பாரு. அஸ்லி ரோலி நான் தான்ப்பா குரு. என்னடா இது, இந்த ரெட் ஷால் என்னென்னமோ பொய் சொல்லுது. இத நாம நம்பவே கூடாது, நம்மள ஏமாத்த பாக்குது. இந்த அஸ்லியும் ரோலியும் நம்மள காலி பண்றதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும் போல. அங்க பாரு, இந்த ரெட் ஷால் எவ்வளவு வேகமா ஓடுதுன்னு. ஐயா, அச்சச்சச்சச்சச்ச. ரெண்டு பேரும் அவசரப்படாம கொஞ்சம் இருங்க. அந்த ஷால்குள்ள இருக்கிறது நம்ம குரு. இன்விசிபிள் பெயிண்ட் அவர் மேல விழுந்துருச்சு. அதனாலதான் அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாரு. அப்படின்னா நாங்க இப்ப இந்த ஷாலை விட்டுறோம். சரியா ரோலி? அதுவும் சரிதான். தலைவா, அந்த ஷாலுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம குருதான். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த எம்ஜி எப்படி தவற விடுவா? பிஷும் பிஷும். இப்ப நடக்க போகுது இந்த ஒளிஞ்சிட்டு இருக்கிற குருவோட டிஷும் டிஷும். போலே குரு போலே குரு, இதோ நான் வந்துட்டேன். அடடா, என் அப்பளம் எல்லாம் போச்சே. போலே போலே. ஏற்கனவே இந்த குரு இன்விசிபிளா தான் இருந்தா. இப்ப அவனோட குரலும் கொஞ்சம் கொஞ்சமா இன்னாடிபிள் ஆக போகுது. அதனால அந்த போலே குருவை பார்த்தோ இல்ல அவன் குரலை கேட்டோ அவன் கிட்ட நெருங்கி போகவே முடியாது. இதுக்கப்புறம் அந்த குருவை யாராலையும் காப்பாற்றவும் முடியாது. போலே குரு, நீங்க எங்க இருக்கீங்க? போலே நான் இங்க கீழே இருக்கேன். போலே நான் இங்க கீழே இருக்கேன். இப்ப இத்தனை குருல என்னோட குரு யாரு? நான் இங்க இருக்கேன் குரு, இங்க இருக்கேன் குரு. போலே போலே நான் யார் கண்ணையும் பட மாட்டேனே. என்ன போல எப்படி காப்பாத்த போறான்னு தெரியலையே. எப்படியாவது வந்து என்ன காப்பாத்திடு போலே. என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது? தக்கத்தேமின்னு தாளம் போட்டு குரு பாட போறான், போலே ஆட போறான். ओए भोले, कहाँ है तू? दिख तो जा, कहाँ रे तू? ओ भोले, कहाँ है तू? कहाँ है तू? ओ भोले, यहाँ हूँ मैं, कहाँ है तू? और तेरी मेरी यारी सबसे न्यारी, ढूंढे तुझे मेरी नजर. ओए 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 भोले, तुझे दोस्ती की कसम, क्यों देख न पाए तुझे हम? तुझे दोस्ती की कसम, क्यों देख न पाए तुझे हम? ओ जहाँ भी तू होगा सुन के ये गाना, नाचता होगा छम 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 छम, है ना भोले? ओए भोले, ओ भोले, कहाँ है तू? कहाँ है तू? भोले, ओ भोले, यहाँ हूँ मैं, कहाँ है तू? कहाँ है तू? कहाँ है तू? பிரமாத குரு, நீங்க நல்ல வேலையா கண்ணுக்கு தெரியுறீங்க.
அடடா என் போலே இந்த இன்விசிபிள் பெயிண்டால நான் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு வந்திருக்கேன் பாத்தியா? இந்த பெயிண்ட அப்பவே நாம தண்ணிய வச்சு வாஷ் பண்ணிருக்கலாம். என்ன ஆனாலும் சரி, குரு அண்ட் போலே ஜோடி தான் எப்பவுமே நம்பர் 1.